ஜூன் 13 முதல் ஜூன் 19 வரை உண்டான நட்சத்திர வார பலன்கள். முதலில் மேஷம் ராசியில் இருக்கும் நட்சத்திரங்கள். அஸ்வினி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராசிநாதனும் கேதுவும் சஞ்சரிப்பதால் செயல்களில் தடுமாற்றம், குடும்பத்தில் நிம்மதியின்மை, பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் என்று ஏற்பட்டாலும் குரு பார்வையால் நெருக்கடிகள் நீங்கும். பரணி ஜென்மராசிக்குள் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த பணம் வரும், குடும்பத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் நீங்கும், புதிய பொருட்கள் சேரும், முதலீடுகள் லாபமாகும், தொழில் முன்னேற்றம் அடையும், தடைப்பட்ட வேலைகள் நடக்கும். கார்த்திகை 1ஆம் பாதம். ஞாயிறு முதல் சூரியன் சம்சாரம் சாதகமாக இருப்பதால் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியாகும், செல்வாக்குகள் உயரும், குருவின் பார்வையால் முடங்கியிருந்த தொழில் மீண்டும் லாபம் அடையும், நெருக்கடி நீங்கும். இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர். ரிஷபம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள். கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதங்கள். உடல் மனநிலையில் பாதிப்பை ஏற்படுத்திய சூரியன் 2ஆம் இடத்தில் இருப்பதால் உடன் பணிபுரிவரை அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது. குடும்பத்தினருடைய ஆலோசனைகள் உங்களை பாதுகாக்கும். ரோகிணி குரு பகவானால் உங்கள் எண்ணம் நிறைவேறும், வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும், மனநிம்மதி உண்டாகும், உடல்நிலை சீராகும், வெள்ளிக்கிழமைகளில் கவனமாக செயல்பட வேண்டும். மிருகசீரிடம் 1, 2 பாதங்கள். உங்கள் செயல்களில் நிதானம் தேவை. வீண் பிரச்சனைகள் ஏற்பட சூழ்நிலைகள் இருப்பதால் உறவுகளையும் நண்பர்களையும் அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது. வெள்ளிக்கிழமைகளில் சனிக்கிழமைகளில் விழிப்பாக செயல்பட வேண்டும். ரிஷபம் ராசிக்காரில் உள்ள நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய பரிகாரம் தெய்வம் அக்னீஸ்வரர். அடுத்தது மிதுனம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள். மிருகசீரிடம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம். சகாயஸ்தானத்தில் செவ்வாய் கேது இணைவதால் நெருக்கடி விலகும், முயற்சிகள் வெற்றியாகும், உடல்நிலைகள் சீராகும், பணியாளர் ஒத்துழைப்பால் வருமானம் அதிகரிக்கும். திருவாதிரை பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி ராகுவால் வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும், சிலருக்கு புதிய சொத்துக்கள் சேரும், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் கவனமாக செயல்பட வேண்டும். புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதங்கள். குருவால் சிலருக்கு திடீர் மாற்றங்கள் ஏற்படும், வியாபாரம் முன்னேற்றம் அடையும், ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும், வேலைகளில் எச்சரிக்கை தேவை. மிதுனம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள். இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வேதாரண்யேஸ்வரர்.